हृदय अनुग्रह से स्थिर होना भला है। ஒவ்வொருடைய இருதயமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து வருகிறது. हर एक का हृदय हर प्रकार के परिस्थिति को पार करके आता है. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருதயம் கிருபையினால தான் ஸ்திரப்பட வேண்டும். वैसी स्थितियों में हमारे मन अनुग्रह से ही स्थिर होना, வேற எதை கொண்டும் और किसी के द्वारा भी नहीं, ஸ்திரப்பட முடியாது. और किसी के द्वारा भी मन स्थिर नहीं होता है. கிருபையினால இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். अनुग्रह से मन स्थिर होना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा हो. இருதயம் எதனால் ஸ்திரப்பட வேண்டும்? हृदय किससे स्थिर होना? இருதயம் கிருபையினால ஸ்திரப்படும். हृदय मन से स्थिर होना. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் इब्रानी की पत्री 13वां अध्याय 8-9 வசனங்களை வாசிப்போம். 8 और 9 वचन को पढ़ें. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். यीशु मसीह कल और आज और युगानुयुग एक सा है. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். नाना प्रकार के विचित्र उपदेश से न भरमाए जाओ. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, खाने की वस्तुओं से नहीं, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. क्योंकि मन का अनुग्रह से दृढ़ रहना भला है. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. और जो खाने की वस्तुओं से जिनसे काम रखने वाले को कुछ लाभ न हुआ. இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். मन का अनुग्रह से दृढ़ रहना भला है. ஒவ்வொருடைய இருதயமும் கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். तुम्हारे हर एक को मन अनुग्रह से ही दृढ़ होना. எல்லாராலையும் கைவிடப்பட்ட தாவீதை குறித்து பார்க்கும்போது அவருக்கு இருதயம் கிருபையினாலே தான் ஸ்திரப்படும். और सबसे जो छोड़ा हुआ त्यागा हुआ अनुभव में था वो दाऊद के बारे में भी दाऊद के मन भी अनुग्रह से दृढ़ हुआ था. எல்லாராலும் கைவிடப்படுற வேலைகளில் இருதயம் ஸ்திரப்படுவது. ऐसे सारी स्थितियों में सबसे त्यागा हुआ अनुभव में मन अनुग्रह से ही दृढ़ होना भला है. 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். पहला सामुएल 30वां अध्याय में 6वां वचन. 30:6 1 சாமுவேல் 30:6 पहला सामुएल 30 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். और दाऊद बड़े संकट में पड़ा, क्योंकि लोग अपने बेटे बेटिया के कारण बहुत शोकित होकर उस पर पथराव करने की चर्चा कर रहे थे, परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा को स्मरण करके याव बांधा. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட வேளையிலே என் தேவனுடைய கிருபை தான் உடைய இருதயத்திலே தாங்கி ஸ்திரப்படுத்தும். सारी परिस्थिति में सबसे त्यागा हुआ अनुभव में और परमेश्वर के ओर से मिलने वाले अनुग्रह के द्वारा तुम्हारा मन दृढ़ होता है. அவைத்தான் தாவீது சங்கீதம் 52:8 பாடுகிற பாட்டில் சொல்கிறார். भजन संगीता 52:8 में சங்கீத புத்தகம் 52:8 நானோ परंतु मैं हूँ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளியமறை போல இருக்கிறேன். भजन संगीता 52वां अध्याय में 8वां वचन. परंतु मैं तो परमेश्वर के भवन में हरे जैतून के वृक्ष के समान हूँ. मैंने परमेश्वर की करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखा. நானோ परंतु मैं तो தேவனுடைய ஆலயத்தில் परमेश्वर के भवन में பச்சையான ஒளியமரத்தை போல இருக்கிறேன். हरे जैतून के वृक्ष के समान. தேவனுடைய கிருபையை என்னென்னைக்கு நம்பி இருக்கிறேன். परमेश्वर की करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखा. ஹல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया. தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிற தேவனுடைய திருச்சபையை, परमेश्वर की करुणा पर भरोसा रखने वाले परमेश्वर के मंडली, பச்சையான ஒளியமரத்தை போல நாட்டப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். और अरे जैतून के समान रोपा हुआ तुम्हारे ओर प्रभु कहता है. கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்.
परमेश्वर के भवन में हरे जैतून के वृक्ष के समान हो। கிருபையே என்னைக்கு நம்பி இருக்கிறேன். परमेश्वर के करुणा पर में सदा भरोसा रखो। கிருபையினாலே ஸ்திரப்படணும். तुम्हारे मन अनुग्रह से दृढ़ होना, யாரும் ஸ்திரப்படுத்த முடியாது. और किसी के द्वारा भी मन दृढ़ नहीं होता। எந்த மனிதனும் உங்களை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த முடியாது. किसी मनुष्य के द्वारा तुम्हारा दृढ़ और स्थिर नहीं எந்த होता, மார்க்கமும் உன்னை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த முடியாது. और ना किसी मार्ग भी तुम्हें दृढ़ नहीं करता। பல மார்க்கங்கள் இருக்கிறது. कई प्रकार के मार्ग है, ஆனால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க மார்க்கம் விசுவாசமா. परंतु जो तुम्हारा ये बुलावट विश्वास के मार्ग में, அந்த விசுவாச மார்க்கத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் போது यदि उस विश्वास के मार्ग में तुम दृढ़ होगा तो அந்த கிருபையை உங்களை விட்டு விலகாது. वो अनुग्रह तुमसे कभी अलग नहीं होता। இஸ்ரவேலிலே முதல் ராஜா சவுல் ராஜா அவனை விட்டு கிருபை விலகி போய்விட்டது. इस्राएल के पहले राजा साउल उनसे अनुग्रह दूर हो गया, ஆனால் தாவீதை விட்டு அந்த தேவனுடைய கிருபை விலகவில்லை. पर दाऊद से परमेश्वर का अनुग्रह नहीं दूर हुआ। கிருபை விலகி விட்டது அவனை விட்டு, साउल से प्रभु का अनुग्रह दूर हो गया, தாவீதை விட்டு விலகவில்லை. दाऊद से नहीं हुआ। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है அதாவது சவுலை விட்டு அந்த கிருபை விலகிட்டு, साउल से परमेश्वर का अनुग्रह दूर हो गया, ஆனால் தாவீதை விட்டு அந்த கிருபை விலகல. परंतु दाऊद का अनुग्रह मिला। அதனால தான் கிருபையின் நன்மை என்னை தொடரும் சொல்லுகிறார். इसलिए दाऊद ने कहा परमेश्वर के वो भला और करुणा मेरे पीछे रहेगा। ஒருவருடைய கிருபையை அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். हर एक अनुग्रह के द्वारा ही मन स्थिर होता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அதனால தான் அப்போஸ்தலன் பவுலை பார்த்து சொன்னார், इसलिए प्रेरित पौलुस के ओर कहा, My grace is sufficient for you. आमेन। என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तुम्हारे लिए काफी है। என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तुम्हारे लिए बहुत है। என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए काफी है। 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों का पत्री 12वां अध्याय 9वां वचन। அப்ப அவருடைய கிருபை போதும். उनका अनुग्रह हमारे लिए काफी है। My grace is sufficient for you. मेरे अनुग्रह तेरे लिए बहुत है। பலவீனமாக இருக்கும் போதே உன்னை பலவானாக மாற்றுகிறது. जब तू निर्बलताओं में रहेगा तभी तुम्हारे बल देगा प्रभु। நீ பலவீனத்தில் இருக்கும் போதே உன்னை பலவானா மாற்றுகிறது அந்த கிருபை. उस अनुग्रह के द्वारा जब तू निर्बलता में रहता तभी तू बल पाता है। எல்லாம் சொல்லுங்க, நான் பலவீனமாக सभी இருக்கும் कहेंगे जब मैं निर्बलता में है பலவானாக மாற்று. मैं बल पाता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப உன்னை பலவீனமாக இருக்கும் போதே உன்னை பலவானாக்குறது அந்த கிருபை. तुम्हारी निर्बलताओं में भी तुम्हें बल मिलता है उस अनुग्रह से। எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய सभी கிருபை எனக்கு कहेंगे போதும். आपके अनुग्रह से। உம்முடைய கிருபை எனக்கு போதும். आपका अनुग्रह मेरे लिए काफी है। बोलिए, सभी बोलिए, अल्लाह चलो तेरे तेरे अनुग्रह मेरे लिए बहुत है। तेरे अनुग्रह मुझे काफी है. உம்முடைய கிருபை எனக்கு போதும்। तेरे अनुग्रह मुझे काफी है. உம்முடைய கிருபை எனக்கு போதும்। बस enough. आमेन। बहुत है, வேற எதுவும் உனக்கு தேவையில்லை. और कुछ तुम्हारा जरूरत नहीं। அந்த கிருபை உன்னை எப்போதும் சுமந்து தாங்கி आमेन। उस अनुग्रह तुम्हें सर्वदा उठाएगा, लिए फिरेगा। என் கிருபை உனக்கு போதும். मेरी अनुग्रह तुम्हारे लिए बहुत है। பல மார்க்கங்கள் இருக்கும். कई प्रकार के मार्ग है। அந்த மார்க்கத்திலே உன் இருதயம் ஸ்திரப்பட முடியாது. उस मार्ग के द्वारा कभी तुम्हारा मन दृढ़ नहीं होगा। யூத மார்க்கம், यहूदी का मार्ग கத்தோலிக்க மார்க்கம், और रोमन कैथोलिक मार्ग, இல்ல இஸ்லாம் ஒரு மார்க்கம், और इस्लाम भी एक मार्ग है, கம்யூனிஸ்ட் ஒரு மார்க்கம். कम्युनिस्ट का मार्ग, பல மார்க்கங்கள் இருக்கிறது. कई प्रकार का मार्ग। மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களாக போயிடக்கூடாது. ऐसे डावाडोल तारा मत बनो। வேதம் அப்படி யூதா புத்தகத்துல ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்க வேளையில அங்கே வீழ்ச்சியை குறிக்கும் போது மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. यहूदा के पुस्तक में गिरपट के बारे में एक पट्टिया दिया, वहाँ ऐसे एक तारा के बारे में लिखा है, डावाडोल की तारा। யூதாவின் புத்தகம் यहूदा का पुस्तक வாசிக்க முடிகிறது. 12வது வசனத்தில் வாசித்தால், 13வது வசனத்தில் வாசித்தால் 13 वचन, அங்கே மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்களா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये डावाडोल तारे हैं। மார்க்கம் தப்பி போய்விடக் கூடாது. हम अपने मार्ग को छोड़ के किधर भी नहीं जाए। மார்க்கம் தப்பி போன உங்களை கர்த்தர் இந்த நிலைக்கு அழைத்திருக்கிறார். जो हम दूसरे मार्ग में थे हमें प्रभु इस स्थल पर बुलाया। யாக்கோபு நிருபம் 5:20 வாசிக்க தப்பி போன மார்க்கத்திலிருந்து
பாவியை திருக்கிறவன் ஒரு ஆமென். ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். आमेन। याकूब का पत्री 5वां अध्याय 20 वचन, तो वह ये जान ले कि जो कोई किसी भटकी हुई पापी को फिर लाएगा, वह एक प्राण को मृत्यु से बचाएगा और अनेक पापों पर पर्दा डालेगा। நீங்களும் நானும் மார்க்கம் தப்பி போய் அலைந்து கொண்டிருந்தோம். तुम और मैं भी ऐसे एक भटका हुआ अनुभव में इधर उधर घूमे थे। कोए हुए थे, भटके हुए थे, ढूंढने हमें आया। कोए हुए थे, भटके हुए थे, ढूंढने हमें आया। गले लगाया, चुमा ने हमको शरण में ले आया। गले लगाया, चुमा गया हमको शरण में ले आया। धन्यवाद प्रभु को, धन्यवाद, धन्यवाद प्रभु को, धन्यवाद। अपा पिता है प्रेमी परमेश्वर, दयालु कारणगा, त्रिएक परमेश्वर। हालेलुया, हालेलुया। भटके हुए अनुभव में, खोए हुए अनुभव में हमारा जीवन वैसे अपनी मर्जी से जी रहा था. நாம் அப்படியே மார்க்கம் தப்பி அலைந்து கொண்டிருந்தோம் நம்முடைய விருப்பப்படி. நம்மை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். हमें प्रभु यीशु ढूंढ के आया. மார்க்கம் தப்பி நாம் அலைந்து கொண்டிருந்தோம். हम ऐसे डावाडोल तार की जैसे घूमते. இந்த விசுவாச மார்க்கத்திற்காக அழைத்திருக்கிறார். इस विश्वास के मार्ग के लिए प्रभु हमें बुलाया. கலாத்தியர் 3:7-9 சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச மார்க்கம் என்று. आमीन। गलातिया की पुस्तक में 3 अध्याय में 7-9 வசனங்களிலே 7 और 9 वचन कहता है விசுவாச மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विश्वास के मार्ग। மத்தேயு 21:32 வாசிக்கிறோம். और मत्ती सुसमाचार 22-35 में भी लिखा। 21-32 में लिख रहा है. 21 अध्याय 35 2 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். और दूसरा पत्रस 2 अध्याय 22। நீதியின் மார்க்கம். धर्म का मार्ग। இது என்ன மார்க்கம்? நீதியின் कौन से மார்க்கம். मार्ग है? हमारा धर्म का मार्ग है। சங்கீத புத்தகம் 16:11 சொல்கிறது भजन संगीता 16 में केरा ஜீவ மார்க்கம். जीवन की मार्ग। அப்போஸ்தலர் 2:28 சொல்கிறது प्रेरित 2:28 இது ஜீவ மார்க்கம். ये जीवन की எல்லாம் मार्ग சொல்லுங்க, இது என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம். है। कौन से मार्ग है? जीवन के मार्ग இது है। விசுவாச மார்க்கம். ये विश्वास की இது मार्ग है। நீதியின் மார்க்கம். ये धर्म का मार्ग है। நீதிமொழிகள் 4:11 சொல்கிறது नीति वचन 4:11 ஞான மார்க்கம். बराबर बंद करो। ज्ञान का நீதிமொழிகளின் புத்தகம் 4:11 சொல்கிறது नीति वचन 4:11 ஞான மார்க்கம். बुद्धि का मार्ग। இந்த ஞான மார்க்கத்தை इस தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். बुद्धि का मार्ग को तुम चुन लिए। அடுத்தது 2 பேதுரு 2:2 சொல்கிறது दूसरा पत्रस 2 अध्याय 2 சத்திய மார்க்கம். सत्य का நீங்க मार्ग। வாஸ்து பார்த்தா அந்த வசனம் சொல்லுது சத்திய மார்க்கம். सत्य का मार्ग है। இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:4 சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरित 22:4 में भी लिखा। இது சத்திய மார்க்கம் ये என்று सत्य சொல்லப்பட்டிருக்கு. का मार्ग है। அல்லேலூயா. हालेलुया। என்ன மார்க்கம் பார்த்தோம் நம்ம? क्या क्या मार्ग के बारे में हमें भी விசுவாச सुना? மார்க்கம், विश्वास की मार्ग, நீதியின் மார்க்கம், धर्म का मार्ग, ஜீவ மார்க்கம், जीवन की ஞான मार्ग, மார்க்கம், बुद्धि का मार्ग, சத்திய மார்க்கம், सत्य का मार्ग, இன்னொரு மார்க்கத்தை और சொல்லப்பட்டிருக்கிறது. एक मार्ग है। அதாவது புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். नए और जीवन के मार्ग में हम प्रवेश हुए। எபிரேயர்கள் 10:19 வசனம் சொல்கிறது. इब्रानी 10 अध्याय में 19 वचन। எபிரேயர்கள் 10:19 வசனம் इब्रानी का पत्री 10 अध्याय புதிதும் 19 वचन। ஜீவனுமான மார்க்கத்தை தெரிந்து கொடுத்திருக்கிறோம். आमेन। नए और जीवते मार्ग में हम आए। இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தை கொண்டு आमेन। यीशु मसीह के नए वाचा के लहू से புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நாம் வந்திருக்கிறோம். नए और जीवते मार्ग में हम आए। அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் प्रेरितों के काम 18:26 வாசிக்கிறோம். 18 अध्याय में 26 தேவனுடைய மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन। ये प्रभु का मार्ग है। அடுத்தது இது சங்கீத புத்தகம் 119 அதிகாரம் भजन संगीता 119 में 1வது வசனம். पहला वचन। நீதிமொழிகள் 11:20 नीति वचन 11:20 உத்தம மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. खरा मार्ग है। ஏசாயா 59:8 சொல்கிறது. ஏசாயா 59:8 ஏசாயா 59:8 ஏசாயா 59 अध्याय 8 சமாதான மார்க்கம். शांति का இந்த मार्ग। பரிசுத்த வேதாகமத்திலே 9 விதமாக மார்க்கம் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में 9 प्रकार के मार्ग के बारे இது में। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு
ये प्रभु यीशु मसीह के द्वारा புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். नए और जीवित मार्ग में हम बुलाए இயேசு गए हो। கிறிஸ்துவை கொண்டு यीशु मसीह के द्वारा புதிதும் ஜீவனுமான மார்க்கம். नए और जीवित मार्ग, ஆதாம் முதலா இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணமான மார்க்கம் இருந்தது. आदम से लेकर यीशु मसीह तक मरण के மரணம் मार्ग, விழுங்கி போய்விட்டது எல்லா मरण மார்க்கங்களும். राज्य किया, ஆனால் இயேசு परंतु यीशु அந்த திரையிலே அந்த பிரவேசித்தார். उस पर्दा में प्रवेश அந்த किया। எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். इब्रानी 10 अध्याय, எபிரேயருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் इब्रानी 10 अध्याय 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19 ஆனாலும் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிக்க இயேசுவான தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கபடியால், इसलिए भाइयों, जब हमें यीशु के लहू के द्वारा उस नए और जीवित मार्ग से पवित्र स्थान में प्रवेश करने को यह हो गया है, அந்த மார்க்கத்து வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கபடினாலும், जो उसने पर्दे अर्थात अपने शरीर में से होकर हमारे लिए अभिषेक किया है, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரி நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், और इसलिए कि हमारा इससे महान याजक है जो परमेश्वर के घर का अधिकारी है, துர்ச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாகும், ஆமென். சுத்த ஜலத்தால் ஆமென். கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகும், உண்மையில இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். तो आओ हम सच्चे मन और पूरी विश्वास के साथ और विवेक का दोष दूर करने के लिए हृदय पर छिड़काव लेकर और देह को शुद्ध जल से धुलवाकर परमेश्वर के समीप जाएं। அல்லாலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஆமென். வாக்குத்தத்த பண்ணினவர் உண்மையாயிருக்கிறாரே. आओ हम अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रखे, क्योंकि जिसने प्रतिज्ञा की है वो सच्चा है। அப்ப நமக்கு இங்க கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? तुम्हें दिया गया ये मार्ग कौन से मार्ग है? புதிதும் ஜீவனுமான மார்க்கம். नए और जीवित मार्ग। இந்த பல உலகத்துல பல மார்க்கங்கள் இருக்கலாம், इस संसार में कई प्रकार के मार्ग हैं, பலவிதமான மார்க்கங்கள் இருக்கிறார்கள். कई प्रकार के मार्ग हैं। நாம் அப்படி மார்க்கம் தப்பி அலைந்து கொண்டிருந்தோம். हम भी ऐसे डावाडोल तारा के जैसे थे। அல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே சோர மார்க்கத்தில் இருந்தோம். ऐसी जिंदगी में हमारा ऐसे तुष्ट मार्ग में पड़ा थे। 2 நாளாகவும் 21:13 சொல்கிறது சோர மார்க்கம் என்று சொல்லி. दूसरा इदिकास के पुस्तक 22वां अध्याय 13 वचन कहता है तुष्ट के मार्ग। சோர மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमेन। हालेलुया। இன்னும் சொல்றது 1 கொரிந்தியர் 3:3 சொல்றது மனுஷ மார்க்கம் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. पहला कुरिन्थियों 3 अध्याय 3 वचन कहता है मनुष्य का मार्ग है। அப்படிப்பட்ட மார்க்கங்களை நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம். आमेन। ऐसे अनुभव में हम इधर उधर भटक जाते थे, நாம் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம். हम भटक जाते थे। அப்படி இப்போது நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தில் வந்திருக்கிறோம். पर अब हम जो हमें बुलाया हुआ प्रभु यीशु मसीह को खुद उद्धारकर्ता करके स्वीकार करके उस यीशु के அவர் सत्य मार्ग, மூலமாகவே நமக்கு அந்த கிருபை கிடைச்சது. उनके द्वारा ही हमें ये अनुग्रह मिला। அந்த கிருபையிலே நாம் ஸ்திரப்படுகிறது நல்லது. उस अनुग्रह में हमारा मन दृढ़ होना भला है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। அல்லேலூயா. हालेलुया। மீண்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். हाथ उठाइए, धन्यवाद करें। யூத மார்க்கத்தில் சந்திக்கப்பட்டவர்கள் பவுலையும் பர்னபாவையும் ஃபாலோ பண்ணி வர்றாங்க. जो यहूदी के मार्ग से आए थे वो लोग पौलुस और बरनबास दोनों को पीछे आए। நீங்கள் வாசிக்க முடிகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். प्रेरितों के काम 13वां अध्याय அங்கே வாசிக்க முடிகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் प्रेरितों 13वां अध्याय 43வது வசனத்திலே வாசித்தால் 43 वचन எடுத்துக்கொள்வோம். 13:43 ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவருடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லியிருந்தாள். जब सभा उठ गई तो यहूदियों और यहूदी मत में आए हुए भक्तों में से बहुत से पौलुस और बरनबास के पीछे हो लिए और उन्होंने उनसे बातें करके समझाया कि परमेश्वर के अनुग्रह में बने रहो। இங்கே கவனிங்க, யூத மார்க்கத்திலிருந்து ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. यहूदियों के मार्ग से एक झुंड उतार पाया। அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட ஆலோசனை சொல்கிறார்? और प्रेरित पौलुस कैसे सम्मति दिया? அதாவது நித்திய ஜீவனுக்காக ஒரு கூட்டத்திற்கு தேவை என்ன? आमेन।
अनंत जीवन के लिए एकजुट है, उनका क्या जरूरत है? தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டிருங்கள். परमेश्वर के अनुग्रह में बने रहो. எதில நிலை கொண்டிருக்க சொல்கிறார்? किसमें बने रहना? தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டிருங்கள். परमेश्वर के अनुग्रह में बने रहो. வேற எதில எந்த மார்க்கத்திலும் இல்ல, தேவனுடைய கிருபையிலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள். और किसी मार्ग में नहीं, परमेश्वर के अनुग्रह में बने रहो. 46வது வசனத்துல 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்குள்ளே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராய் தீர்த்துக் கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியிடத்திலே போகிறோம். तब पौलुस और बरनबास ने निडर होकर कहा, अवश्य था कि परमेश्वर का वचन पहले तुम्हें सुनाया जाता, परंतु जब तुम उसे दूर हटाते हो और अपने को आनंद जीवन के योग्य नहीं ठहराते तो देखो हम अन्य जातियों की ओर फिरते हैं. இங்க பாருங்க, நித்திய ஜீவனத்துக்கு உரியவர்கள் வேத வசனத்தை தள்ள மாட்டார்கள். और जो आनंद जीवन के लिए है वो प्रभु के वचन को வேத नहीं करता. வசனத்தை ஒரு கூட்டம் தள்ளுதென்றால் நித்திய ஜீவனுக்கு அவர்கள் தள்ளுகிறார்கள். और ये पवित्र वचन से एक झुंड दूर होता तो वो आनंद जीवन से ही दूर हो जाता. அந்த விசுவாச மார்க்கத்தை தள்ளுகிறார்கள். विश्वास के मार्ग को दूर करता. 48வது வசனத்திலே வாசிக்கிறோம், 48 वचन. புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ये सुनकर अन्य जातीय आनंदित हुए और परमेश्वर के वचन की बड़ाई करने लगे और जितने आनंद जीवन के लिए टकराए गए थे उन्होंने विश्वास किया. இந்த புதிதும் ஜீவமான மார்க்கத்துக்கு கிருபை உண்டு. ये नए और जीवित मार्ग में अनुग्रह है. அந்த கிருபையினால் உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டு उस अनुग्रह से तुम्हारे मन நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்தும். तुम्हें आनंद जीवन तक अगुवाई करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு வாலிபன் வந்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று एक जवान ने आया है आनंद जीवन पाना है. நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? एक गुरु आनंद जीवन पाने के लिए मैं क्या करना है? அவனை குறித்து 3 விளக்க சொல்லுகிறது. उस जवान के बारे में 3 वर्ण அவன் है. ஐஸ்வரியவான், वो धनवान था, அவன் வாலிபன், वो जवान था, அவன் ஒரு நியாய वो சாஸ்திரி. एक शास्त्री था. அவன் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான். उन्होंने पूछा आनंद जीवन पाने के लिए मैं क्या करना है? அவனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா இருந்துச்சு? उनका क्या योग्यता मालूम அவன் है? பெரிய ஐஸ்வரியவனாக वो एक இருந்தான். बड़ा धनवान था, அவன் ஒரு நியாய சாஸ்திரியா वो இருந்தான். एक शास्त्री அவன் था, வாலிபனா वो இருந்தான். जवान था. இது அல்ல, ये नहीं है, இது அல்ல. ये नहीं योग्यता. இருதயம் எதனால ஸ்திரப்பட வேண்டும்? हृदय किससे स्थिर होना है? எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாலே வான்னு சொன்னார் பாருங்க. इसने कहा उस जवान से सब कुछ छोड़ के मेरे पीछे आओ. அவனுடைய கிருபை கிடையாது. उनके पास अनुग्रह नहीं சிறு था. வயது முதலால் நான் எல்லாத்தையும் அனுசரிக்கிறேன் சொன்னான். उन्होंने कहा मेरे 55 से लेकर मैं सारी व्यवस्था को पूरा करता ஒன்றிடத்தில் हूं. ஒரு குறைவு உண்டு என்று इसने சொன்னான். कहा फिर भी तेरे पास और ये गटी है. எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால வான்னு सब कुछ சொன்னான். छोड़ के मेरे पीछे आ. அவன் பின்னால வந்தா கிருபை இருந்திருக்குங்க. वो पीछे आएगा तो उनका அவன் अनुग्रह இருதயம் मिलता है. கிருபையினால ஸ்திரப்பட்டிருக்கும். उनका मन अनुग्रह से दृढ़ होता है. இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது. मन अनुग्रह ही से दृढ़ होता है. ஆகவே இந்த மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்லை. तो किसी मार्ग में से भी यहाँ आए हो. சில பேர் புத்த மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறீர்கள். कई लोग खराब मार्ग से उधार சில पाते हैं நீங்கள் இந்து மார்க்கத்திலிருந்து और ரட்சிக்கப்படுகிறீர்கள். कई लोग हिंदू मार्ग से उधार ரோமன் पाते கத்தோலிக்க மார்க்கத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். हैं और रोमन कैथोलिक मार्ग से मैं उधार சில पाया. புத்த மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். कई लोग ऐसे बौद्धा के मार्ग से उधार சிலர் पाते இந்து हैं மார்க்கத்திலிருந்து और ரட்சிக்கப்படுகிறார்கள். कई लोग हिंदू मार्ग से उधार பல पाते हैं. மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்படலாம். ऐसे कई मार्गों से उधार होता है. கம்யூனிஸ்ட் மார்க்கத்திலிருந்து और ரட்சிக்கப்படுகிறார்கள். कम्युनिस्ट मार्ग से भी उधार எந்த मिलता है. மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாலும் कुछ भी मार्ग की ना हो உடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. तुम्हें आनंद जीवन के ओर अगुवाई करता அந்த அவரிடத்திலே பெற்ற கிருபை. उस पर पाया हुआ अनुग्रह. அல்லேலூயா. हालेलुया. அந்த மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதான மார்க்கத்திலே वो பிரவேசித்திருக்கிறார். अपने शरीर की पर्दा के द्वारा वो नए मार्ग में प्रवेश இதுதான் हुआ. ஜீவ மார்க்கம். यही जीवित இதுதான் मार्ग, சத்திய மார்க்கம். यही सत्य का मार्ग. இதிலே உனக்கு கிருபை உண்டு. इस पर तुम्हें अनुग्रह मिलता. அந்த மார்க்கம் उस मार्ग உடைய நித்திய ஜீவனுக்கு நேராக आनंद நடத்தி जीवन की ओर तुम्हें अगुवाई करेगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இப்படிப்பட்ட மார்க்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ऐसे मार्ग के लिए तुम बुलाए ஜீவ गए. மார்க்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். जीवित मार्ग के लिए बुलाए गए. கொலைசியருக்கு எழுதின நிருபம் कोलूसियों के पत्री, எடுத்துக்கொள்வோம். கொலைசியருக்கு நிருபம் कोलूसियों 1ஆம் அதிகாரம் पहले अध्याय 6வது வசனம். 6वां वचन. வேகமா எடுத்துக்கொள்வோம். கொலைசியருக்கு நிருபம் कोलूसियों का पत्री 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 6வது வசனம். 6वां वचन. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பி இருக்கிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கிறது.
हिंदी में 5 वचन। उस आशा की हुई वस्तुओं के कारण। हिंदी में 5वां वचन கொலேசியர் 1 कुलुसियों पहला अध्याय 5। हिंदीला तमिल 6 उस आशा की हुई वस्तुओं के कारण जो तुम्हारे लिए स्वर्ग में रखी हुई है, जिसका वर्णन तुम उस सुसमाचार के सत्य वचन में सुन चुके हो। இங்க கவனிங்க, இந்த சத்திய வசனத்தை சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு இந்த ரட்சிப்பை அடைந்திருக்கிறீர்கள். इस सत्य का सुसमाचार सुनकर तुम उद्धार पाए हो। இயேசு மரித்து அடக்கச்சென்று உயிர் தெழுந்தார். यीशु मारा गया, गाड़ा गया, तीसरे दिन வேத जी उठा। வசனப்படி இயேசு மரித்தார். पवित्र शास्त्र के अनुसार வேத यीशु मारा। வசனப்படி இயேசு அடக்கம் पवित्र பண்ணப்பட்டார். शास्त्र के अनुसार गाड़ा வேத गया। வசனப்படி இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார். शास्त्र के अनुसार यीशु जी भी उठा। இந்த சுவிசேஷம் நம்மிடத்துல கடந்து வந்திருக்கிறது. ये सुसमाचार हमको मिला। அல்லேலூயா. हालेलुया। அதை கேட்டீர்கள். ये सुसमाचार को तुम सुना है தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். और परमेश्वर का अनुग्रह को तुम सत्य वचन से सुन चुके हो। சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்தால்தான் கிருபை. सत्य के अनुसार तुम जानेगा तो वही अनुग्रह। கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். और अनुग्रह है जो सत्य वचन के द्वारा जाना है। அப்ப கிருபையை சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ள और अनुग्रह को जितना तुम सत्य के द्वारा जानते हो, அது நமக்களே பலன் தருகிறது. वो हमारे अंदर प्रतिफल होता என்ன है। தருகிறது? क्या देता? பலன் தருகிறது. फल लाता है। அப்ப சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். सत्य के अनुसार तुम जाना चाहिए। சத்தியத்தின்படி அறிய 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 அறிய. जितने तुम सत्य के अनुसार वचन को जानते हो। சத்தியம்ங்கிறது என்ன? सत्य मतलब क्या? சத்தியவர் யார்? ओ सत्यवान कौन है? இயேசுதான் சத்தியம். यीशु ही सत्य है। அந்த பிலாத்து சத்தியத்தை குறித்து கேட்டாப்ல. उन दिन में पिलातुस ने यीशु से पूछा सत्य का मतलब क्या है? யோவானுக்கு சுவிசேஷம் यूहन्ना सुसमाचार அங்க எடுத்து வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 18 अध्याय 37வது வசனம். 37वां वचन। யோவான் 18:37. यूहन्ना 18 में 37। பிலாத்துவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரயத்தனமாக சொல்றபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காக இந்த உலகத்தில் வந்து சத்தியவானை ஒன்று சத்தத்தை கேட்கிறார். पिलातुस ने उससे कहा तो क्या तू राजा है? यीशु ने उत्तर दिया, तू कहता है कि मैं राजा हूँ। मैंने इसलिए जन्म लिया और इसलिए संसार में आया हूँ कि सत्य के गवाही दूं। जो कोई सत्य का है वो मेरा सत्य सुनता है। தேவனுடைய கிருபையை परमेश्वर के वो अनुग्रह को நாம் அடைய வேண்டும் சொன்னால் हम पाने के लिए அந்த இயேசுதான் சத்தியன். यीशु ही सत्य है। இயேசுதான் வழி. यीशु ही मार्ग। அவர்தான் சத்தியம். ओ ही सत्य। அவர்தான் ஜீவன். ओ ही जीवन। அவரை எல்லாமல் இடத்துல வரான்ட்டார். आवे यीशु के अलावा पिता के पास कोई नहीं। தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के उस अनुग्रह को हम सत्य के द्वारा ही जान सकते हैं। எவ்வளவு உங்களுக்கு தேவனுடைய கிருபை உங்க இருதயத்தில் ஸ்திரப்பட வேண்டும் சொன்னால், और उस परमेश्वर का अनुग्रह तुम्हारे मनों को दृढ़ करने के लिए, ஒன்னு தேவனுடைய கிருபை உங்க இருதயத்தில் ஸ்திரப்படும் சொன்னா, आमेन, वो परमेश्वर का अनुग्रह तुम्हारे मनों को दृढ़ करने के लिए சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்கணும். सत्य को जानते रहना। எல்லாம் சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டே सभी இருப்பேன். कहेंगे मैं सत्य को जानते रहेगा। சத்தியத்தை அறிந்து கொண்டே मैं இருப்பேன். सत्य को जानते रहेगा। என்னை பலவானாக மாற்றும். मुझे बलवंत बनाएगा। நான் கிருபை எனக்கு பலவானாக மாற்றும். अनुग्रह मुझे दृढ़ करेगा। பலவீனமா இருக்கும்போது நான் பலவானாக जब मैं மாற்றும். निर्बलता में है प्रभु मुझे बलवंत बनाएगा। சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जानो, सत्य तुम्हें स्वतंत्र करेगा। சத்தியத்தை அறிவீர்கள். सत्य को जानो ही। யோவான் சுவிசேஷம் 8:32 சொல்கிறது. यूहन्ना सुसमाचार 8वां अध्याय। சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். तुम सत्य को जानो है, सत्य तुम्हें स्वतंत्र करेगा। சத்தியத்தை அறிய 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 जितने हम सत्य को जानता उतना அந்த கிருபை, தேவனுடைய கிருபை உங்கள் இருதயத்திலே ஸ்திரப்படுத்திக் परमेश्वर का उस अनुग्रह तुम्हारे मनों को दृढ़ करता है। ஏன் உங்க இருதயம் லகித்து சில நேரங்களுக்கு இருதயம் அப்படியே சோர்ந்து போகிறது? क्योंकि इस समय तुम्हारे मन ऐसे निराश हो जाता, உங்களுடைய இருதயம் அப்படியே பலவீனமாயிருது. तुम्हारा मन क्यों ऐसे निर्बलता हो जाता? இங்க பாருங்க, உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. उस समय में तुम्हें कोई नहीं मदद कर உங்களை सकता, யாரும் பலப்படுத்த முடியாது. तुम्हें कोई बल नहीं दे सकता, ஆனால் தேவனுடைய கிருபை परंतु परमेश्वर का உங்களை अनुग्रह ஸ்திரப்படுத்துகிறது, तुम्हें स्थिर देता, உங்களை பலப்படுத்துகிறது. तुम्हें बल देता। அல்லேலூயா. हालेलुया। நிச்சயமாக सचमुच 1 கொரிந்தியர் 5:10 வாசிக்கலாமா? पहला कुरिन्थियों 5वां अध्याय 10वां वचन। கொஞ்ச காலம் பாடு நிற்கிற உங்களை சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடு நிற்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. आमीन। पहला कुरिन्थियों क्या? पहला 1 பேதுரு 5:10.
पहला पत्रस 5वां अध्याय 10वां वचन। 1 பேதுரு நிருபம் पहला पत्रस का पत्री 5वां अध्याय 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 5वां अध्याय 10वां கிறிஸ்து वचन। இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. अब परमेश्वर जो सारे अनुग्रह का दाता है, जिसने तुम्हें मसीह में अपने आनंद महिमा के लिए बुलाया। எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 5:10. पहला पत्रस का पत्री 5वां अध्याय में 10वां वचन। நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? हमें क्यों बुलाया? நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். आनंद महिमा के लिए। எல்லாம் சொல்லுங்க, என்ன எதற்காக அழைச்சிருக்கிறார்? सब कहेंगे मुझे क्यों बुलाया? நித்திய மகிமைக்காக. आनंद महिमा के लिए बुलाया। நித்திய மகிமைக்காக தான் அழைத்திருக்கிறார். आनंद महिमा के लिए அந்த प्रभु நித்திய बुलाया। மகிமைக்கு நேராக உன்னை நடத்துகிறவர் वो आनंद महिमा के और तुम्हें अगुवाई உங்க करता है। இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். तुम्हारे मनों को वो दृढ़ करने के लिए। அதான் அவர் பேர் ஆல் கிரேஸ் ஆஃப் காட். इसलिए சகல उसका नाम- கிருபையும் அவர்ட்ட இருக்கு. इसलिए परमेश्वर का नाम सारे अनुग्रह का உங்க दाता है। இருதயத்தை எப்படி எப்படிலாம் ஸ்திரப்படுத்தணுமோ அவர் ஸ்திரப்படுத்துவார். आमेन। जिस जिस प्रकार तुम्हारे मनों को दृढ़ करना परमेश्वर करता है। ஆல் கிரேஸ் ஆஃப் காட். सारे अनुग्रह का दाता है। எப்படி எப்படி கிருபையில உங்க இருதயத்தை டியூன் பண்ண தெரியும் அவருக்கு தெரியுமா? जिस जिस रीति से तुम्हारे मन को ट्विस्ट करना प्रभु जानता है। எந்த டாக்டராலையும் முடியாது. कोई वैद्य से भी नहीं होता। எந்த வித மனிதனாலையும் முடியாது. किसी मनुष्य भी नहीं होता। உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துறது கிருபையினால தான். तुम्हारा मन दृढ़ होता केवल अनुग्रह से। அதான் சகல கிருபையும் அவர்ட்ட இருக்கான். आमीन। सारे अनुग्रह का दाता है। என்ன இருக்குதா? क्या है उसके पास? சகல கிருபை. सारे अनुग्रह उसके எல்லாம் पास। எப்படி சொல்லுங்க? சகல கிருபை. सब कहेंगे सारे अनुग्रह का। என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு वो सारे अनुग्रह से मेरे मन को दृढ़ करेगा। எல்லா கிருபை இருக்கு அவர்ட்ட. सारे अनुग्रह परमेश्वर के சகல पास கிருபை है। இருக்கிறது. सारे अनुग्रह के दाता है वो। ஆல் கிரேஸ் ஆஃப் காட். सारे अनुग्रह के दाता உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்து. तुम्हारे मनों को दृढ़ करेगा। படிக்கிறதுக்கு நான் பயம். पढ़ना होता तो भय आता। ஒரு வேலையை செய்யறதுக்கு நான் एक பயம். काम करने के लिए भय आता है। பலவிதமான பயம் कई இருக்கு. प्रकार के भय। ஆனா உன் இருதயத்தை भारत ஸ்திரப்படுத்து. तुम्हारे मन को दृढ़ करेगा। சகல கிருபையும் கொடுப்பார். सारे अनुग्रह तुम्हें मिलेगा। தம்பிக்கு விளையாடுறதுக்குன்னா நிறைய கிருபை கொடுப்பார். आमेन। कृपा जेरिसन को खेलने के लिए बहुत अनुग्रह, ஆனா படிக்கிறதுக்குன்னா लेकिन पढ़ाई में அங்கே அந்த கசப்பாயிரும். वो ऐसे करेला जूस हो जाता। கரலா ஜூஸ் அதற்கும் கிருபை உண்டுங்க. उसका भी अनुग्रह। படிக்கிறதுக்கு அவர் கிருபை தருவார். पढ़ने के लिए भी अनुग्रह मिलता। அல்லேலூயா. हालेलुया। அந்த கிருபை அவர் தருவாருங்க. वो अनुग्रह भी प्रभु देगा। எனக்கு போதிக்கிறதுக்கு கிருபை தந்தார். मुझे सिखाने के लिए अनुग्रह உங்களுக்கு दिया। பேசுறதுக்கு கிருபை தருவார். तुम्हें बात करने के लिए अनुग्रह देगा। உங்களுக்கு நடப்பதற்கு கிருபை तुम தருவார். चलने फिरने के लिए अनुग्रह मिलेगा। உங்களை வேலையை செய்து முடிக்கிறதுக்கு கிருபை तुम தருவார். अपना अपना काम करने के लिए प्रभु अनुग्रह देगा। அதெல்லாம் கிருபை. अनुग्रह है। சகல கிருபை இருக்குங்க. सारी प्रकार के अनुग्रह के दाता है। எல்லாருக்கும் கிருபை இருக்கிறது. सभी के लिए अनुग्रह को रखा। ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை வச்சிருக்கிறார். हर एक के लिए देने वाला अनुग्रह उसके पास है। உங்க இருதயம் சோர்ந்து போய் तुम्हारा मन निराशा என்னால होगा, முடியலன்னு சொல்லுது. मुझसे नहीं होता। இல்ல, नहीं, அந்த கிருபையினால இருதயம் वो ஸ்திரப்படும். अनुग्रह से तुम्हारा मन स्थिर होगा। என்னால முடியும், मुझसे होगा, என்னால முடியும். मुझसे होगा। அவர் தருவார் அந்த वो கிருபை. देगा मुझे वो अनुग्रह। சகல கிருபையை பொருந்திய தேவன். वो सारे अनुग्रह के दाता है। கொஞ்ச காலம் பாடு இருக்கிறவங்க जो थोड़ी देर तू कूटा சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். तुम्हें सिद्ध करेगा, स्थिर करेगा, बलवंत भी देगा। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துற அவரால தான் முடியும். तुम्हारे मन उनके द्वारा की दृढ़ होता है। அப்ப நீங்க சத்தியத்தை அறியணும். सत्य को तुम जानना, சத்தியத்தை அறியணும். सत्य को जाना आवश्यक है। சத்தியத்தை கொண்டுதான் கிருபை. सत्य के द्वारा ये अनुग्रह। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு பதிலாக उसके बदले பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. व्यर्थ वस्तुओं पर मन मत लगाओ। யோனா தீர்க்கதரிசன புத்தகம் योना भविष्यवाणी की किताब 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தா दूसरा अध्याय। பொய்யான மாயை பற்றி கொள்கிற தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. जो व्यर्थ वस्तुओं पर मन लगाता है वो अपने करुणा निदान को छोड़ देता है। எடுத்துக்கொள்ளுங்கள் யோனா தீர்க்கதரிசன புத்தகம் योना भविष्यवाणी की किताब दूसरा अध्याय, 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 8वां वचन। 8வது வசனம். 8वां। जो लोग धोखे की व्यर्थ वस्तुओं पर मन लगाते हैं वे अपने करुणा निदान को छोड़ देता है। இங்க பாருங்க, பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. धोखे की व्यर्थ वस्तुओं पर मन मत लगा। மாயைங்கிறது இங்க கவனிக்க வேண்டும். व्यर्थ मतलब கொஞ்ச நேரத்துக்காக, थोड़ी देर के लिए, கொஞ்ச காலத்திற்காக, थोड़ी दिन के लिए,
அதை போய் பற்றி கொள்ளக்கூடாது. उस पर मन मत लगा, பொய், वो झूठ है। அந்த பொய்யான மாயை சத்தியத்தை விட்டுட்டு பற்றி கொள்ளக்கூடாது. सत्य को छोड़ के वो झूठे व्यर्थ वस्तुओं पर मन मत लगाओ। கிருபையை போக்கடிக்கிறார்கள். अपने करुणा निदान को छोड़ देता है, கிருபை விலகி போய்விடும். अनुग्रह दूर हो जाता है। சவுலை விட்டு கிருபை விலகிச்சு. साउल से अनुग्रह दूर हो गया, விலகிச்சா இல்லையா? दूर हुआ क्या? नहीं, ஆனால் தாவீதோடு கிருபை சேர்ந்து கொண்டது. परंतु दाऊद पर अनुग्रह था। இப்போ பொய்யான மாயையை பற்றி கொள்ளக்கூடாது. धोखे की व्यर्थ वस्तुओं पर मन मत लगाओ। தாவீது பொய்யான மாயையை பற்றி கொள்ளவில்லை. दाऊद ये धोखे की व्यर्थ वस्तुओं पर मन मत लगाया। பற்றி கொள்ளாதவர்கள் जो ऐसे मन मत लगाते, அவர்கள்தான் பரிசுத்த பிள்ளைகள். ओ ही पवित्र जन, அவர்கள்தான் தேவனுடைய ஜனங்கள். ओ ही परमेश्वर के संतान। அவர்களுக்கு கொடுக்கப்படுவது என்ன தெரியுமா? उनके लिए क्या मिलता है? கிருபை. अनुग्रह। உங்களால செய்யறதுக்கு அந்த கிருபையை தருவார். सारी काम करने के लिए तुम्हें अनुग्रह। பாருங்க, மனபலம் ரொம்ப முக்கியங்க. आमेन। मन का बल बहुत, எல்லா பலத்தை விட என்ன பலம் தேவை? सारी बल से बढ़कर மனபலம். मन का बल। 1000 யானையை ஏத்தினாலும் அசரக்கூடாது. 1000 हाथी को हमारे ऊपर चढ़ाएगा, हम இங்க பாருங்க, हिम्मत से खड़े होना। 1000 யானையும் மேல ஏத்தினாலும் கூட 1000 हाथी को तेरे ऊपर चढ़ाएगा, எதையும் தாங்கி இதயம் வேண்டும். कुछ भी सकने वाले मन அசரக்கூடாது. थोड़ा भी हिलना नहीं। உன் இருதயம் கிருபையினால ஸ்திரப்பட்டிருக்கும். तेरा मन अनुग्रह से दृढ़ हो रहा। தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடித்து விடக் கூடாது. हमने अपने के लिए आने वाले अनुग्रह को खोना नहीं। ஆண்டவருடைய கிருபை प्रभु का अनुग्रह உங்களை தாங்கி நடத்துகிறது, तुम्हें दृढ़ देता है, தப்புவித்து நடத்துகிறது. बचाता है। உட்காரு தம்பி, உட்காருப்பா. ரசிமா உட்காரு, உட்காருப்பா. உனக்காக தான் சபையை திறந்து வச்சிருக்கு. मुत्तु कुमार, மூடல முத்துக்குமார், உனக்கு தான். நீ தான் முத்து, तू ही मोती, நீ பயப்படாத. डर मत। உட்காரு, உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற விடுதலை இங்க உண்டு. प्रभु तुझे स्वतंत्र देगा, பயப்படாத. डर मत। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படுறது நல்லது. मन अनुग्रह से दृढ़ होना भला है। பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. झूठे व्यर्थ वस्तुओं पर मन मत लगा। அந்த கிருபை. अनुग्रह। எலியேசர் பார்த்து ஆபிரகாம் தன் எஜமானை பார்த்து சொல்லுகிறாப்ல, एलीजेर अपने मालिक अब्राहम की ओर कहता है, மூத்த ஊழியக்காரன். वो बड़े सेवक। ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன் பேர் எலியேசர். अब्राहम का बड़े सेवक का नाम क्या? एलीजेर। அவன் பார்த்து தன்னுடைய எஜமானை குறித்து சொல்லக்கூடிய சாட்சியை वो கேளு. अपने मालिक के बारे में गवाही देता। ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம், उत्पत्ति का किताब 24वां अध्याय 24ஆம் அதிகாரம் 27. 24 में 27। என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். उत्पत्ति का किताब 24वां अध्याय में 27। என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். धन्य है मेरे स्वामी अब्राहम का परमेश्वर यहोवा, அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. जिसने अपनी करुणा और सच्चाई को मेरे स्वामी पर से हटा नहीं लिया। நான் பிரயாணம் பண்ணியிருக்கையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரி வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். यहोवा ने मुझको ठीक मार्ग पर चलाकर मेरे स्वामी के भाई बंधुओं के घर पर पहुंचा दिया है। இங்க பாருங்க, தேவனுடைய கிருபையை ஆபிரகாமுக்கு விட்டு நீக்கல. आमीन। परमेश्वर अपने अनुग्रह को अब्राहम से दूर नहीं किया। இந்த 24ஆம் அதிகாரத்துல தான் எஜமான்ங்கிற வார்த்தை 22 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ये 24वां अध्याय में ये स्वामी का शब्द 22 पर लिखा। முழு பைபிள்லயும் எஜமான்ங்கிற வார்த்தை அதிகமா சொல்லப்படல. ये स्वामी का शब्द ये सारे शास्त्र में और किसी अध्याय में उतने अधिक இங்கிலீஷ்ல नहीं। மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்ங்கிற வார்த்தை, अंग्रेज बाइबल में मास्टर मास्टर करके लिखा। எஜமான் स्वामी 22 தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. इस अध्याय में 22 बार लिखा। வாய் வந்ததெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய எஜமானை தான் சொல்லிருக்கான். जो जो उसके मुंह से निकला स्वामी स्वामी करके। அந்த எஜமானுக்கு மேல யார் இருந்தா? उस स्वामी के ऊपर कौन था? எஜமானாகிய ஆபிரகாமுக்கு மேல யார் இருந்தா? जो मालिक अब्राहम के ऊपर कौन था? யார் இருந்தா? कौन था? परमेश्वर। சத்திய தேவன், அழைத்த தேவன். सत्य का परमेश्वर जो बुलाया वो। அவன் சத்தியத்துல பொய்யான மாயை பற்றலங்க. वो ऐसे सत्य में ही था। वो धोखे देने वाला व्यर्थ वस्तुओं पर एलीजेर मन मत लगा। அங்க தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்கறதுக்கு அனுப்புறாப்ல. अब्राहम अपने पुत्र को लड़की ढूंढने के लिए एलीजेर को भेजा। பெண் பார்க்கறதுக்கு அனுப்பும் போது ऐसे भेजते समय
இந்த தேசத்துல நீ பெண் கொன்ற கூடாதுப்பா. तो इस खनान देश से लड़की को नहीं लाना। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு நீ போகக்கூடிய இடம் வேற. तो जाने वाला जगह दूसरा। அந்நிய பிள்ளைகளை நீ திருமணம் பண்ணிடக்கூடாது. अन्य स्त्रियां से कभी शादी नहीं होना। ஹல்லேலூயா. हालेलुया। நீ எங்க யார விவாகம் பண்ணணும் அங்க போய் பாரு. आमीन। तेरे लिए जो है वहां जाके देखो। அவன் சொல்றான் ஊழியக்காரன் ஒருவேளை அவன் வரட்டனா உன் பையனை அங்க கூட்டிட்டு போட்டுமான்னு கேட்கறான். एलीजेर ने अब्राहम से पूछा, यदि वो लड़की मेरे पीछे नहीं आएगा तो तेरे पुत्र को वापस उस देश पर मैं चले लेके जाऊं? தேசத்தை விட்டு, देश को छोड़ के, வீட்டை விட்டு, घर छोड़ के நான் காண்பிக்கு தேசத்துக்கு போன அழைத்துட்டார். प्रभु ने बुलाया, जो मैं दिखाऊंगा उस देश में चले जा। கானானியர் இடத்துல பெண் வெல்ல கூடாதுன்னு சொல்லிட்டார். कानानियों के देश में लड़की नहीं लेना। கானானா யாரு? சபிக்கப்பட்டவன். कानान मतलब वो श्राप पाया हुआ। நோவாவுடைய ஒரு பிள்ளை பேரு கானான். नूह का एक लड़का का नाम काम। புரியுதா? समझ पाते क्या? ஏசா கானானிய இடத்துல சம்பந்தம் வச்சான். और ये सा वो कनानी स्त्री से शादी किया। இங்க கவனிக்கணும். सुनिए, ஆனா இங்க ஆபிரகாம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறான். परंतु अब्राहम इस विषय में ठीक बात किया। அதுல சம்பந்தம் வைக்கல. ऐसे संबंध नहीं किया। அந்நிய நுகத்தோடு பிணைக்க கூடாது. हमें दूसरे से अन्य நுகத்தோட ஜூஸே मत जो அந்நிய நுக, அதாவது இங்க கவனிக்கணும், நீதிக்கு அநீதிக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. धर्म और अधर्म के बीच में क्या संबंध है? ஒளிக்கு இருளுக்கும் ஒரு ஐக்கியம் இல்ல. ज्योति और अंधेरा के बीच में क्या जोलमेल है? விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்ல. और मूर्ति और परमेश्वर का कलसिया दोनों के बीच में क्या लगा? சம்பந்தம் இருக்கா? कुछ है क्या संबंध? இல்ல. नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் எடுத்துக்கிறோம் 2 கொரிந்தியர்கள் இருப்போம். दूसरा कुरिन्थियों எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியர்கள் நிருபத்துல 2 கொரிந்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் दूसरा कुरिन्थियों வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கலாம். दूसरा कुरिन्थियों 6वां अध्याय 14 वचन। அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்துடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. மனிதனுக்கும் சம்பந்தம் ஏது? ஆ ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆ கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? ஆ அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? ஆ அடுத்தது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆ நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி ம் அவர்களுக்குள்ளே உலாவி ம் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் கர்த்தர் சொல்கிறார். इसीलिए प्रभु कहता है, उनके बीच में से निकालो और अलग रहो और अशुद्ध वस्तुओं को मत छुओ, तो मैं तुम्हें ग्रहण करूंगा। அப்போது நான் உனக்கு பிதார்ப்பணி என் குமாரா இருப்பீர்கள். और मैं तुम्हारा पिता हूँगा और तुम मेरे बेटे और बेटियां होंगे। இங்கே பாருங்க, எப்போ கிருபையை விட்டு, ஏன் கிருபை உங்களை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்ன? और अनुग्रह तुमसे दूर होता कारण क्या? தேவனுடைய கிருபையிலுக்கு தான் சந்திக்கப்பட்டீர்கள். आमें उसके अनुग्रह के द्वारा ही तुम्हारा ये उद्धार मिला। கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். उनके अनुग्रह के द्वारा विश्वास से तुम उद्धार இது पाए। உங்களால் நடந்த தேவனுடைய ஈவு. ये तुम्हारे ओर से नहीं, ये परमेश्वर के दाम है। அந்த கிருபை ஏன் விலகுது? वो अनुग्रह तुमसे क्यों दूर होता? உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியவில்லை. तुम्हारे मन वो अनुग्रह से क्यों दृढ़ नहीं होता? ஏன்? क्यों? நம்ம வேற ஏதோ சம்பந்தத்தில் ஐக்கியத்தில் हम और किसी संबंध में है। இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு ஐக்கியம் கிடையாது. आमें ज्योति और अंधेरा के बीच में कुछ भी लाभ नहीं। அந்நிய நுகத்தோட அவிசுவாசத்தோட பிணைக்க கூடாது. आमें ऐसे हम दूसरे हालेलुया रिका நீதிக்கும் ஒளிக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. धार्मिकता और धर्म दोनों को बीच में क्या मेल जोल है? அப்ப கவனிங்க, இந்த உலகத்துல வேற விதமானபடி நாம் ஐக்கியப்படுகிறோம். हम ऐसे इस संसार में और किसी प्रकार के संबंध हो जाए। அபிரகாமோடு அந்த கிருபை தொடர்ந்து இருக்கு. अब्राहम के साथ वो अनुग्रह पीछे आया। அதனாலதான் அங்க 48வது வசனத்துல வாசிக்கிறோம். इसलिए 48 ஆதியாகமம் 24:48ல उत्पत्ति के किताब 24 में அவனை நேர் வழியாக நடத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம். जो ठीक मार्ग में अगुवाई किया वो परमेश्वर का இங்க धन्यवाद। பாருங்க, அந்த மூத்த ஊழியக்காரனாக எலியேசரை நேர் வழியாக தேவன் நடத்தினார். आमें जो बड़े सेवक को एलीजर को परमेश्वर ठीक मार्ग में अगुवाई किया। ரைட் வே, ठीक मार्ग உங்களை நேர் வழியாக நடத்துவார். तुम्हें ठीक मार्ग में अगुवाई இங்க करेगा। பாருங்க, அவருடைய இருதயம் கிருபையால ஸ்திரப்பட்டது. मन अनुग्रह से उनका दृढ़ हुआ। அதுக்கு காரணம் என்ன? कारण क्या?
அந்த இங்க கவனி, ஆபிரகாம் அவ்வளவு தெளிவாக பொய்யான மாயை அவன் பற்றி கொள்ளலங்க. अब्राहम उतने ठीक था, वो व्यर्थ वस्तुओं पर मन नहीं लगाया। ஆபிரகாம் பொய்யான மாயை பற்றி கொண்டானா? क्या धोखे की व्यर्थ वस्तुओं पर अब्राहम मन लगाया क्या? ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரன் சொல்கிறாரு, और अब्राहम के बड़े सेवक कहता है, உங்களுடைய மகனை ஒருவேளை அங்க கூட்டிட்டு போட்டுமா? यदि तुम्हारे पुत्र को वहां में लेके जाओ, உன் பிள்ளை அந்த பிள்ளை வேற வரட்டுனா உன் பையனை அங்க கூட்டு போட்டுமாங்க. वो लड़की मेरे पीछे नहीं आएगा तो तुम्हारा पुत्र को मैं वहां ले जाऊं। அந்த பொய்யான வேலைக்கு அவன் இடம் கொடுக்கல. लेकिन वो धोखे की व्यर्थ वस्तुओं के लिए वो जगह नहीं दी। ஊழியக்காரன் கூப்பிட்டான், सेवक बुलाया, அவன் தொடங்கில உடன்படிக்கை பண்ணி अब्राहम के जांग के नीचे நீ वाचा बांधा, எச்சரிக்கையாக இருக்கணும். तो इस विषय में सावधान இந்த रहो, பையனை ஒருபோதும் அங்க போய் கூட்டி போயிரு. कभी तुम मेरे लड़का को वहां मत लेके நான் जाओ, விட்டு வந்த தேசத்துக்கு கூட்டி போயிட கூடாது. तो मैं छोड़ के आया हूं देश में वापस मत लेके நான் जाओ। வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். मैं वाचा बांधा हुआ देश के लिए बुलाया நித்திய हुआ हूं। ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். आनंद महिमा के लिए मैं बुलाया गया நித்திய हूं। ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். आनंद महिमा के लिए मैं அவன் ठहराया விட்டு गया வந்த हूं। தேசத்துக்கு அவன் புறப்படுறதுக்கு சமயம் கிடைச்சது. हाँ, मैं वो जो छोड़ के आया हूं देश में जाने के लिए वापस उनको समय मिला। அப்படிதாங்க எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். वैसे ही इब्रानी की पत्री में எபிரேயர்கள் पढ़ता। நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். इब्रानी की पत्री 11 होती है। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், इब्रानी 11 होती है 13 वचन। இவர் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ये सब विश्वास की दशा में मरे और उन्होंने प्रतिज्ञा की हुई वस्तुएं नहीं पाई, पर उन्हें दूर से देखकर आनंदित हुए और मान लिए कि हम पृथ्वी पर परदेसी और बाहरी है। இப்படி அறிக்கையுடையவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். जो ऐसे बातें कहते हैं वह प्रकट करते हैं कि स्वदेश की खोज में है। தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தானால் அதற்கு திரும்பி போறதுக்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. और जिस देश से वे निकल आए थे यदि उसी की सुधि करते तो उन्हें लौट जाने को अवसर था। எபிரேயர் 11:16 ரொம்ப முக்கியமான வசனம். इब्रानी 11:16 वचन बहुत मुख्य। அதை அல்ல, पर वैसे नहीं, எல்லாம் சொல்லுங்க, அதை அல்ல, पर ऐसे नहीं, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். वे एक उत्तम अर्थात स्वर्गीय देश के अभिलाषी ஆகையால் हैं। தேவன் அவருடைய தேவன் எண்ணப்படுவதற்கு வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினாரே. इसलिए परमेश्वर उनका परमेश्वर कहलाने में उनसे नहीं लजाता, क्योंकि उसने उनके लिए एक नगर तैयार किया। திரும்பி போயிருக்கிறதுக்கு சமயம் கிடைச்சிருக்கு. अवसर मिला था वापस जाने के लिए। பையனை காரணம் காமிச்சு போயிருக்கலாம். मैं लड़का को बोलकर जा सकता था। அல்லேலூயா. हालेलुया। பையனை காரணம் காமிச்சு போயிருக்கலாம். मैं लड़का को दिखा के मैं जा रहा हूँ करके जा सकता। இங்க கவனிங்க, सुनिए, அந்த கிருபை விலகல. अनुग्रह दूर नहीं। தேவன் அதாவது ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதற்கு தேவன் வெட்கப்படல. और परमेश्वर अब्राहम का परमेश्वर कहलाने में உங்களுடைய தேவன் न என்று लजाता। உங்களுடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட और மாட்டார். तुम्हारे परमेश्वर कहलाने में न लजाए। அல்லேலூயா. हालेलुया। அந்த கிருபையை விலக்கல. वो अनुग्रह को दूर। ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதற்கு தேவன் வெட்கப்படல. अब्राहम का परमेश्वर कहने में प्रभु लजाता नहीं। அதனாலதான் ஆபிரகாமின் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன் इसलिए जो मालिक अब्राहम का परमेश्वर அந்த यहोवा, எலியேசர் வேலைக்காரனை நேர் வழியாக वो நடத்தினார். सेवक एलीएजर को ठीक मार्ग में अगुवाई किया। ஆபிரகாமுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினது என்னது? आमीन। अब्राहम का मन दृढ़ हुआ। कैसे दृढ़ हुआ? கிருபை. अनुग्रह। அந்த கிருபை எங்க இருந்து வந்துச்சு? वो अनुग्रह कहाँ से आया? தேவனிடத்தில் வந்தது. परमेश्वर से आया। அந்த கிருபை वो अनुग्रह சத்தியத்தின்படி இருந்தார். सत्य के द्वारा। பொய்யான மாயை பற்றி கொண்டாரா? धोखे की व्यर्थ वस्तुओं पर मन लगाया क्या? ஆபிரகாம் பொய்யான மாயை பற்றி கொள்ளவில்லை. अब्राहम धोखे की व्यर्थ वस्तुओं पर मन नहीं இந்த लगाया। 24ஆம் அதிகாரத்துல கிருபை போக்கடிக்கப்பட்டிருக்கும். नहीं तो ये उत्पत्ति 24 अध्याय में अनुग्रह अब्राहम से दूर हो जाता था। ஆபிரகாம் அந்த கிருபையை போக்கடிக்கலங்க. लेकिन अब्राहम उनसे दूर नहीं हुआ। அந்த 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. वो 24 अध्याय को तुम पढ़ो, அதுல கிருபை பொதிந்திருக்கிறது. उस पर वो अनुग्रह को लपेट के रखा है। தேவனுடைய கிருபை அங்கே வழி நடத்தி இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह ही उनका अगुवाई किया, அதனாலதான் நேர் வழியாக நடத்தி இருக்கிறது. इसलिए ठीक मार्ग में अगुवाई हुआ। நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழி நடத்துறது தேவனுடைய கிருபை. तो मैं आनंद जीवन के ओर उस परमेश्वर का अनुग्रह है अगुवाई करता है। தனக்கு தேவனுடைய கிருபையை கர்த்தர் தருவார். हमें प्रभु अपने अनुग्रह को देगा। தேவனுடைய கிருபையை ஊற்றுவார். प्रभु अपने अनुग्रह को उठेले। அதை போக்கடிச்சிடக்கூடாது. हम ऐसे उसका ये नहीं। பொய்யான மாயை பற்றி கொண்டால் धोखे की व्यर्थ वस्तुओं पर तुम मन लगेगा, கிருபை விலகிவிடும். अनुग्रह दूर हो அந்த जाएगा। கிருபை விலகிவிடும். अनुग्रह दूर हो அந்த जाएगा। கிருபை இருந்தா
यदि अनुग्रह அந்த मिलेगा கிருபை எல்லாத்தையும் செய்ய वो வைக்கும். अनुग्रह तुम्हारे द्वारा सारे உங்களால काम செய்ய முடியாததெல்லாம் செய்ய வைக்குது. जो जो काम तुमसे नहीं होता वो काम करने के लिए वो अनुग्रह है அந்த கிருபை உங்களை பலத்தை உண்டாக்குது. वो अनुग्रह के द्वारा तू बल पाता है ஹல்லேலூயா. हालेलुया உங்களை பலவீனமா இருக்கும் போதே உன்னை பலவானாக जब तू மாற்றும். निर्बलता में रहता तभी तो बलवंत होता அப்படிப்பட்ட கிருபையை ऐसे अनुग्रह தாவீதுக்கு கொடுத்தார், दाऊद को दिया ஆபிரகாமுக்கு கொடுத்தார், अब्राहम को दिया அப்போஸ்தலன் பவுலுக்கு प्रेरित கொடுத்தார், पौलुस को புதிய दिया ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொடுத்தார். नए नियम का कलीसिया को அந்த दिया கிருபை उस अनुग्रह நான் அல்ல, मैं नहीं हूँ என்னில் வாசமா இருக்க கிருபை அப்படி जो செய்யும். मुझ पर है वो अनुग्रह के द्वारा அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता 1 है கொரிந்தியர் 15 அதிகாரம் पहला कुरिन्थियों 15 अध्याय 9-10 வசனங்கள் வாசித்தா 9 और 10 वचन அப்போஸ்தலர்கள் எல்லா அப்போஸ்தலரும் நான் சிறியவன், मैं सारे प्रेरितों में सबसे छोटा हूँ ஆனா அதிகமா நான் வேலை செஞ்சேன். लेकिन मैं बहुत परिश्रम किया ஆனா நான் அல்ல, लेकिन मैं नहीं எனக்குள் வாசமா இருக்க கிருபை அப்படி செய்யும். जो मुझ पर है वो अनुग्रह के द्वारा हुआ ரொம்ப அருமையான வசனம். बहुत अच्छे वचन है 10 वचन 10வது வசனத்தை வாசித்தா 10 वचन தமக்காகத்தான் 10வது ஆயிலும் நான் இருக்கிறது 1 கொரிந்தியர் 15:10 ஆயிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையிலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆயிலும் நான் அல்ல என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்யும். परंतु मैं जो कुछ भी हूँ परमेश्वर के अनुग्रह से हूँ, उसका अनुग्रह जो मुझ पर हुआ वो व्यर्थ नहीं हुआ, परंतु मैंने उन सबसे बढ़कर परिश्रम भी किया तो भी ये मेरी ओर से नहीं हुआ, परंतु परमेश्वर के अनुग्रह से जो मुझ पर था। அப்ப அதிகமா பிரயாசப்படுவதற்கு தேவை ஆமென். கிருபை. अधिक परिश्रम करने के लिए जरूरत क्या है? अनुग्रह। எவ்வளவு இங்க பாருங்க, உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யணுமா, तुम अधिक काम करने का क्या, அதிகமாக எதையும் செய்து முடிக்கணுமா, कुछ भी तो अधिक अधिक करने का क्या, அதுக்கு தேவை கிருபை தேவை. क्या जरूरत है? अनुग्रह। என்ன தேவை? क्या जरूरत है? கிருபை. अनुग्रह। அந்த அதிகமான கிருபையை वो अधिक अनुग्रह அப்போஸ்தலன் பவுல் பெற்றுக்கொண்டார். प्रेरित पौलुस पाया। கிபி 52ல அப்போஸ்தல ஊழியத்துல சந்திக்கப்பட்டவர். वो पावन में प्रेरितों के सेवकाई के द्वारा प्रेरित पौलुस को ஆனா उठाया। இயேசுவோடு இருந்த சீசர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்களை விட மிஞ்சி வேலையை செஞ்சவர். लेकिन जो यीशु के साथ ही साथ था वो चेले लोग से बढ़कर, वो प्रेरितों से बढ़कर प्रेरित पौलुस अधिक परिश्रम किया था, அதிகமான கிருபை. अधिक अनुग्रह भी பல पाया, ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா अन्य जातियों के लिए प्रेरित बना, பல பிரயாசப்பட்டாங்க. गई परिश्रम। அங்க பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் என்றால், और पुराना नियम में अब्राहम बोलेगा तो புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல், नए नियम में प्रेरित पौलुस। வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. शास्त्र उनके बारे में कहता है, வேதம் சொல்லுகிறது शास्त्र कहता है அவன் அவ்வளவாக பிரயாசப்பட்டான், उतना परिश्रम किया, அவ்வளவாக வேலையை செய்தான் என்று बहुत प्रभु के लिए काम किया। அப்போஸ்தலன் பவுலை குறித்து சொல்லப்பட்டது. प्रेरित पौलुस के बारे में அதற்கு நான் அல்ல, प्रेरित पौलुस ने कहा मैं कुछ भी नहीं நான் हूं, அல்ல, मैं नहीं हूँ, எனக்கு வாசமா இருக்கிற जो கிருபை मुझ தான் पर था वो अनुग्रह அப்படி செய்கிறது. वैसे किया। அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுவார். वो अनुग्रह को प्रभु तुम्हारे बीच में இந்த उड़ेगा, நாட்கள் உங்களுக்கு கிருபை इन ஊற்றுவார். दिन में तुम्हें अनुग्रह देगा, உங்க இருதயம் तुम्हारे கிருபையினால मन ஸ்திரப்படும். अनुग्रह से दृढ़ होना, உங்களால சில காரியங்களை சமாளிக்க முடியலையா? और तुमसे गई विषयों को ये करने नहीं होता क्या? அல்லேலூயா. हालेलुया। காரிய கர்ணிக்கலையே आपको உங்களை संभालने नहीं होता क्या? அத சமாளிக்கிறதுக்கு கிருபை தருவார். संभालने के लिए प्रभु अनुग्रह देगा, எல்லாத்துக்கும் கிருபை உண்டு. सभी के लिए अनुग्रह को रखा। சில விஷயங்களை அடைக்க முடியாம அந்த இதை உங்களுக்கு திறந்து அப்படியே கிடக்கும். गई विषयों में बंद नहीं पड़ेगा, அந்த इसे ப்ராப்ளத்தை खुला ही रहेगा। சால்வே பண்ண முடியாம இருக்கும். वो जो प्रोजेक्ट है उसको साल वो में नहीं समस्या के लिए कुछ व्यवस्था नहीं है, ऐसे पड़ा होगा. होता। आमीन। ரொம்ப காலமா அப்படி செய்து முடிக்காம உங்களுக்கு திறந்து கிடக்கும். कई दिन से ऐसे कुछ समस्या खुला ही पड़ता, சில காரியங்கள் இது எப்படி செய்து மலைத்து போயிருப்பீர்கள். कई समय कई विषय में ये मेरे से कैसे होगा करके तुम ऐसे एकदम मलित, அப்படி அதாவது உங்களை அப்படி ஒன்றும் செய்ய முடியாதபடி ஸ்ட்ரக்காக மலைச்சு போயிருப்பீங்க. ऐसे तुम मैं क्या करूं इस विषय में सोचेंगे, ऐसे धीमी में सामने तो उसको लायक नहीं है, योग्य नहीं है, ऐसे निराशा में पड़ा होगा, तुम्हारे लेकिन वो सामने करने के लिए अनुग्रह का काफी. कई विषय तुम्हारे सामने एक सकरपना के जैसे पड़ेगा, लेकिन प्रभु का अनुग्रह से वो काम पूरा होगा, அதை செய்து முடிக்க முடியும். वो कर सकता है, அதற்கு தேவனுடைய கிருபையை தருவார். प्रभु अपने अनुग्रह को அப்ப देगा। நீங்கள் எதை சார்ந்திருக்க வேணும்? तुम अभी किस पर பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. धोखे की व्यर्थ वस्तु पर मन मत लगा,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த சத்தியத்தின்படி प्रभु यीशु मसीह के उस सत्य के अनुसार இதை நீங்க அறிந்து 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 ये सत्य को तू जान जान அந்த அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள वो अनुग्रह को पाओ அல்லேலூயா हालेलुया அப்ப அந்த 24ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் கிருபையான அதிகாரம் आमीन उत्पत्ति 24वां अध्याय अनुग्रह के अध्याय है அந்த கிருபையா ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் अनुग्रह से उनका मन को அந்த கிருபை விலகவே இல்லை वो अनुग्रह उनसे दूर नहीं हुआ ஆண்டவர் உங்கள் இருதயங்களை கிருபையினால ஸ்திரப்படுத்த போகிறார் तुम्हारे मनों को भी परमेश्वर अनुग्रह से दृढ़ करेगा எல்லா வருஷம் நாம் सब अभी प्रार्थना के लिए घुटने में होंगे हम अभी प्रार्थना करेंगे அத்தனை நாள் எங்களோட பேசியிருக்கிறீங்க praise the lord thank you jesus உம்முடைய கிருபை எங்க நடுவில் இருக்கிறது கிருபையை ஊற்றுகிறார் तुम अपने अनुग्रह को हमारे बीच में उड़ेला உம்முடைய கிருபை இந்த நாள்ல ஊற்றப்படும் आपका अनुग्रह इन दिन में उड़ेला இந்த கிருபை ஊற்றப்படுவதா உம்முடைய தேவனுடைய கிருபை प्रभु क्या अनुग्रह है கர்த்தர் இந்த நாளில் प्रभु इन दिन में भी உம்முடைய கிருபை ஊற்றப்படும் आप क्या अनुग्रह को उड़ेला yes lord jesus வாயை திறந்த ஆண்டுடைய சமுத்திரம் புகழுமா सबको खोल के प्रभु के समुख में सौंपेंगे எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே हमारी इच्छा नहीं है உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் आपकी इच्छा के लिए हम अपने को सौंपता thank you Jesus
प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, विशेष